கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு கேட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. மறப்பதில்லையே, உள்ளங்கையில் மறைந்துள்ளேனே. தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லையே, உள்ளங்கையில் மறைந்துள்ளேனே. ஏற்றவனே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே தேவனை துதித்திடு. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே தேவனை துதித்திடு. உள்ளங்கையில் மறைந்துள்ளாரே, என்னை உள்ளங்கையில் மறைந்துள்ளாரே. உள்ளங்கையில் மறைந்துள்ளாரே, என்னை உள்ளங்கையில் மறைந்துள்ளாரே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, உள்ளங்கையில் மறைந்துள்ளீரே. என் தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லையே, உள்ளங்கையில் மறைந்துள்ளீரே. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே தேவனை துதித்திடு. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே தேவனை துதித்திடு. உள்ளங்கையில் மறைந்துள்ளாரே, என்னை உள்ளங்கையில் மறைந்துள்ளாரே. பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்திடுவார்.
என்று சொல்லுவேன். நன்றி சொல்லுவேன். சொல்லுவோம். என்ன சொல்லுவேன் என்று சொல்லுவேன். என்னிலடங்கா நன்றி சொல்லுவேன். எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்திரையா. சொல்லுவோம். எத்தனையோ நன்மைகளை எனக்கு நீ செய்கிறாயா. அத்தனையும் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லையா. அத்தனையோ சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லையா. என்ன சொல்லுவேன் என்று சொல்லுவேன். என்னிலடங்கா நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவேன். பாடுவோம். என்ன சொல்லுவேன் என்று சொல்லுவேன். என்னிலடங்கா நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவேன். அற்புதங்கள் செய்தவரே, அதிசயங்கள் செய்தவரே, அற்புதங்கள் செய்பவரே, அதிசயங்கள் செய்தவரே, அருகினாய் சொல்வதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அழகினாய் செய்வதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அற்புதங்கள் செய்தவரே, அதிசயங்கள் செய்தவரே, அற்புதங்கள் செய்தவரே, அதிசயங்கள் செய்தவரே, அதற்கு நான் செய்வதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அழகினாய் செய்வதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என்ன சொல்லுவேன். என்னிலடங்கா நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவேன். என்ன சொல்லுவேன். என்ன சொல்லுவேன். என்னிலடங்கா நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவேன். நன்றியா இயேசுயா. நன்றியா இயேசுயா. நன்றியா இயேசுயா. நன்றியா. என்ன சொல்லுவேன். என்ன சொல்லுவேன். என்னிலடங்கா நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவேன். என்ன சொல்லுவேன். என்ன சொல்லுவேன். என்னிலடங்கா நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவேன். ஒன்றுமில்லா எங்களை உயர்த்தி வைத்தேன் நன்றியா. ஒன்றுமில்லா எங்களை உயர்த்தி வைத்தேன் நன்றியா. உயிருள்ள நாமயா உன் சேவை செய்திருக்கிறேன். உயிருள்ள நாமயா உன் சேவை செய்திருக்கிறேன். ஒன்றுமில்லா எங்களை உயர்த்தி வைத்தேன் நன்றியா.
ஏசையா நன்றி ஐயா. என்ன சொல்லுவேன் நன்றி சொல்லுவேன், எண்ணில் அடங்கா நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் என்ன சொல்லுவேன், எண்ணில் அடங்கா நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் சொல்லி பார்க்கலாம். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 107வது சங்கீதத்தில் நாம் 28லிருந்து 38 வரைக்கும் சில காரியங்களை கடந்த நாட்களில் பார்த்தோம். அதை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரியா? அது நம்ம எல்லாருக்கும் பிரயோசனமாக இருக்கும். ஆகவே போன ஈவினிங்கில் வந்தவங்க போயிடக்கூடாது. நாங்கள் இந்த செய்தியை கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே இந்த செய்தி எப்படி இருக்கும், அது வித்தியாசமாகவே இருந்து கொண்டே இருக்கும். ஆமீன். அதனால இன்றைக்கு நான் அன்றைக்கு அந்த செய்தி முடிச்சது பிறகு அதுக்கு பிறகு வேறு விதமான காரியங்களை ஆண்டவர் சொன்னார். ஸோ அதனால் இன்றைக்கு நாங்கள் அதை குறித்து தியானிப்போம். எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சரியாகும். சரி, எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? 107ல் 28 வாசிப்போம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று சொல்லி. அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல இருக்கும். இந்த அதிகாரத்தில் அநேக 2-3 இடங்கள்ல என்ன இருக்கும், ஆபத்து நேரத்தில் 19ஆம் வசனம் சொல்லி தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் என்று சொல்லி. அதுபோல 8ஆம் வசனமும் 6ஆம் வசனத்திலையும் சொல்லுது தங்கள் ஆபத்திலே, அதுபோல 13ஆவதுலையும் சொல்லுது. சரியா? அப்படின்னா இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு என்னது, நல்லா இருக்கிறது ஆண்டவரை தேடுறது. அந்த பிரச்சனைன்னு வந்தோன்னே தான் 5 மணிக்கு வந்து கதவை திட்டி கேட்டுக்கு மேலே பாஞ்சு வந்து உட்காந்துக்கிறது சபையில். அடவரே காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம் இல்லை? அதுபோல் இந்த ஜனங்கள் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படியே மாறிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இன்றைக்கு நாங்கள் 2வது முறை நான் வருகிறேன். சரி, அன்றைக்கு ஈவினிங்கில் ரொம்ப ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஸோ அதனால அந்த ஆசீர்வாதம் கொஞ்சம் பேருக்கு மாத்திரம் போதாது, நம்முடைய முழு சபைக்கு இந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும், நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன். ஸோ அதனால கர்த்தர் வேறு விதமான ஒரு காரியத்தை இன்றைக்கு நமக்கு பேசுவார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அதனால அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் என்ன செய்றாங்க, கூப்பிடுறாங்க. ஆண்டவரே, ஆபத்து வந்துருச்சு, எங்களை என்ன செய்ய வேண்டும், நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி. சரியா? ஆகவே அதில் 23 வாசிங்க. கப்பல்ல ஏறி கடல் யாத்திரை பண்ணி தொழில் செய்கிறார்களே. அப்ப சொல்லுகிறார், கப்பல்ல ஏறி தொழில் செய்கிறவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. சரியா? அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, நான் கடந்த நாட்களையும் சொன்னது போல அப்போ தொழில் செய்ய போகிறாங்க. சரியா? அப்போ அப்படி தொழில் செய்ய போகிற பொழுது அந்த மீனவர்களுடைய குடும்பங்கள் மிக பயங்கரமாக இருக்கும். அவர்களை கொண்டு போய் வழி அனுப்பிட்டு வருகிற பொழுது அவர்கள் ரொம்ப யோசனை கவலையாக தான் இருக்கும். போயிட்டு அதான் பிள்ளைகள் கவனமாக என்ன செய்யணும், திரும்பி வந்தால் தான் அவர்கள் திரும்பி வந்தால் தான் வாழ்வு. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தொழில். ஏன்னா கடலில் போகிற நேரம் கப்பல் சேதங்கள் உண்டாகும். சரியா? கடல் கொந்தளிப்புனாலே மரணங்கள் உண்டாகும். அப்படிப்பட்டது உயிரை என்ன செய்கிறாங்க, பணையை வைத்து தான் நமக்கு என்ன செய்கிறாங்க, இந்த புதன்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் உங்கள் வீட்டுக்கு முன்னால் மீன் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்து அதை வாங்கி அதில் என்னென்ன குறையெல்லாம் சொல்கிறீங்க, அம்மாவும் இல்லையா? ஸோ அதை கொண்டு போய் அவர்களுக்கு ஆழ்கடலில் போய் அந்த மீனை பிடித்து ஐஸில் வைத்து ஒரு வாரம் சென்று அதை கொண்டு வந்து கடல்லேருந்து கொண்டு வந்து கரைக்கு கொண்டு வந்து அதுக்கு பிறகு அதை அப்போ அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். சரியா? இப்போ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸில் உள்ளவங்க தான் இங்கே பார்க்குறோம். அவர்கள் கப்பல் ஏறி கடல் யாத்திரை பிரயாணம் பண்ணுகிறார். யாத்திரைன்னு சொன்னது பிரயாணம், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பிரயாணம் பண்ணுகிறார்கள். சரியா? அதுதான் நாங்கள் சொல்ல கடல் பிரயாணம் பண்ணி அப்போ பிரயாணம் பண்ணுகிறார். அப்போ இங்கேருந்து என்ன செய்வாங்க, மீன் பிடிக்கிற என்ன செய்வாங்க, இப்போ சென்னையில் உள்ளவங்க மீன் பிடிக்க எங்கே போவாங்க, ஆசியாவில் இருக்கிற சில பகுதிகளுக்கெல்லாம் போவாங்க. சரியா? ஸ்ரீலங்காவுக்கு போவாங்க, மோல்டிவ்ஸ் போவாங்க, இப்படி பல இடங்களுக்கு. அப்போ யாத்திரை மாதிரி பிரயாணம் தான். அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன அது அந்த இதுக்கு என்ன இருக்குது, போட்டில் கப்பலில் என்னெல்லாம் இருக்கும் சொல்லுங்கள், என்னம்மா, சமைக்கிறது எல்லாமே அதில் கொண்டு போயிட்டு சமைச்சு ஒரு வாரம் 10 நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு வருவாங்க. ஆமாம் இல்லையா? ஸோ அப்படி தான் இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். சரி, வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய
அதிசயங்களையும் காண்கிறார்கள். இவர்கள் என்ன செய்யறாங்க? என்னது? அவருடைய கிரியைகளெல்லாம் பார்க்குறாங்க. கர்த்தருடைய கிரியைகளெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம், இப்போ நம்ம இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போகிற நேரம் தான் தெரியும். இந்த மேகங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? சும்மா அழகாக இருக்கும். அந்த நாட்கள் சினிமா பார்க்குற இருக்குமே, இந்த சின்ன படம் ரிலிஜன் மூவிஸ்லாம் எப்படி இருக்கும்? அதுக்குள்ளேருந்து எல்லாம் வர்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிக்கு இந்த ஃப்ளைட் போகிற நேரத்தில் என்ன இருக்கும்? அவ்வளோ அழகாக இயற்கையெல்லாம் எப்படி இருக்கும்? அதுபோல் இந்த கடல் பிரயாணத்தில் எப்படி இருக்கும்? வித்தியாசமான காரியங்கள் எல்லாம் பார்ப்பார்கள். வித்தியாசமான மீன்கள், வித்தியாசமான இடங்கள். அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த பிரயாணம் அவர்களுக்கு கவலையாகாத. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு என்னது? ஒரே சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை விட நமக்கு வருகிற சந்தோஷங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராமின் சொல்லுங்க, எப்பொழுதும் பிரச்சனையை பற்றியே பேசிக் கொண்டிருக்க கூடாது. அந்த பிரச்சனைக்குள்ளே கொஞ்சம் இருக்கிற அந்த சந்தோஷம், சமாதானத்தை நம்ம என்ன செய்யணும்? அதுதான் நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆமாம் இல்லையா? அவசிய அப்போ பார்க்குறோம். ஆள் கடலுக்குள்ள போகிற நேரம் அங்கே இருக்கிறது என்னது? ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாம் இருக்கும். வித்தியாசமானலாம் இருக்கும். இந்த டிஸ்கவரிலாம் நம்ம பார்த்தோம்னா நம்மளாம் போக இல்லாத, ஆனால் டிஸ்கவரிலாம் பார்க்கலாம். சரியா? அதையும் உணர்கிறார்கள். அவர் எல்லாமே என்ன செய்யறாரு? அவர் கட்டளையிட்டா தான் நடக்கும். அவர் ஆமின்னு சொல்லு. அவருக்கு கட்டளையிட்டோன்னு என்ன உண்டாகுது? பெருங்காற்று உண்டாகிறது. ஆமா, அப்ப பெருங்காற்று எதற்காக உண்டாகிறது? என்னதுக்காக உண்டாகிறது? எதற்காக பெருங்காற்று உண்டாகிறது? யோசித்து பாருங்கள். அந்த பெருங்காற்று அதை அழிப்பதற்கல்ல, அவர்களை அந்த இடத்திலிருந்து அவர்களை அப்படியே போவதற்கு. அவர்கள் என்ன அதை நம்பிதான் போவாங்க. அந்த கடல் அலைகள், அந்த அலைகள் காற்று, அந்த காற்று நிமித்தமாக என்ன இந்த கப்பல்கள் மூவ் ஆகி கொண்டிருக்கும். அப்போ இவைகள் எல்லாம் அவங்களுக்கு என்னது? ஒரு சந்தோஷமாக காற்று வருது. இப்போ நமக்கு பாருங்க, மழை வந்தோடனே எவ்வளோ சந்தோஷப்படுறோம். ஆமாம் இல்லையா? அது மாதிரி அவங்களுக்கு அந்த காற்று என்ன செய்யுது? அவர்களை என்ன செய்யுது? அப்போ அது மாதிரி இயற்கை ராமின் சொல்லுங்க. அப்போ இயற்கை நம்மளோடு என்ன செய்யுது? பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. அதை தான் அழகாக சங்கீதக்காரன் எழுதுகிறான். பாடல் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு வாசிங்கமாக. ஒவ்வொரு வசனத்தை சொல்லி வாசிங்க. அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் அப்படி கொந்தளிக்குமா? 26 அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இருக்கிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு பக்கம் என்னது மகிழ்ச்சியா இருக்கு, இன்னொரு பக்கம் என்னது? இப்போ பவுல் என்ன செய்கிறார்கள்? படகுகளை போய் கொண்டிருக்கிற பொழுது படகு என்ன செய்யுது? அந்த கப்பல் பயங்கரமான ஒரு சுனாமியை போல காணப்படுகிற போல. அப்போ பவுல் என்ன சொல்கிறார்? அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து என்ன சொல்லுகிறான்? கப்பல் சேதமே அன்றி உயிர் சேதம் வராது. ஆமாம் இல்லையா? அப்போ அவங்க பிரயாணம் பண்ணுறாங்க. ஏன்னா பவுல் அதில் போய்கொண்டிருக்கிறபடினாலே பவுளுடைய பிரயாணம் என்ன செய்ய வேண்டும்? அவன் போய் சேர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறான்? அவனிடத்திலே சொல்லுகிறார், பயப்படவே நான் சொல்லு. அவர்கள் எல்லாம் பயப்படுங்க. அப்போ பயந்துட்டாலே என்ன ஆகும் சொல்லுங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்து அவர்களை என்ன செய்கிறார்? கொண்டு போகிறார். சரியா? நீங்கள்லாம் போங்க, என்ன படகுல போங்க, நான் வாரேன்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறார் கரையில் நின்று. அப்படி பார்த்து கொண்டிருக்கிற நேரம் என்ன நடக்குது? படகு என்ன ஆகுது? அது கொந்தளித்தோன்னு என்ன செய்யறாங்க? பயந்து கத்துறாங்க. கத்துறதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்யறாரு? கடலை பார்த்து என்ன சொல்லுகிறாரு? இறையாதே, அமைதியா இரு. ரெண்டு காரியம். ஒன்று, அவர் படகுல இருக்கிற பொழுது என்ன சொல்கிறான்? இறையாதே, அமைதியா இருன்னு சொன்னா அமைதியா இருக்கு. அதே போல அவர் தூரத்தில் இருக்கிற பொழுது இந்த சம்பவம் நடக்குன்னு என்ன செய்யறான்? அந்த ஆழ்கடல் அவர் என்ன செய்கிறான்? நடந்து என்ன செய்கிறான்? அதை நிறுத்துகிறார். ராமின்கள் அதுபோல ஆண்டவருடைய இயற்கை காரியங்களை பார்க்கிற பொழுது ஆச்சரியமா இருக்கும். அப்போ இவைகள் எல்லாம் அவங்க பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு பயம் உண்டாயிட்டு. எதுவுமே ஒரு அளவுக்கு தான். எப்படி இருக்கணும்? நம்ம லைஃப்ல அளவாக தான் இருக்கணும். சிரிக்கிறது, பேசுறது எல்லாமே எப்படி இருக்கணும்? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் கசப்பு நஞ்சாயிடும். அதனால லிமிட்டட். லிமிட்டட் பீப்புள்ஸ். ஆமாம் இல்லையா? அப்போ நம்ம எந்த விஷயத்தையும் ஆழமாக போகிறோன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. சரியா? ஆமாம், ஆழத்துக்குள்ள என்ன இருக்கிறது? இருள் இருக்கிறது. ஆமாம். அப்போ நம்ம பேசுறதுனா நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிற டக்குன்னு என்ன டார்க்னஸ் நம்மளை உள்ளுக்கு கொண்டு போயிடும். ஆமாம் இல்லையா? ஸோ இங்கே பார்க்குறோம். அவர்கள் வாசிமாக அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இருக்கிறார்கள். இப்போ என்னன்னா என்னது இந்த கப்பலுடைய பிரயாணம் எப்படி இருக்கு? நல்ல சுமூத்தாக போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ எல்லாம் என்ன செஞ்சாங்க? இயற்கையெல்லாம் ரசித்து பார்த்துக்கிட்டே போனாங்க. திடீர்னு என்ன உண்டாயிட்டு?
நம்ம வாழ்க்கையில் அப்படித்தான். அந்த மேடு பள்ளம் இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன செய்வோம், சர்ச்சுக்கே வரமாட்டோம். அந்த மேடு பள்ளம் இருக்கனால இடையில ஓடி வர, இல்லைன்னா என்ன செய்வோம், சொந்த பரவாயில்ல, நல்லா இருக்கு, கஷ்டமாக இருக்கு, நான் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு 2 பேர் 3 பேர் வந்தாங்க, நான் செஞ்சுட்டு சபைக்கு போகாமல் இங்கே வராதிங்க, புரியுதா? 2 பேர் நான் சொன்னேன், என்னை பார்க்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, வாசகர் வந்து நான் சொன்னேன், ஊழியக்காரனை பார்க்காதீங்க, ஊழியங்களே பார்க்காதீங்க, நீங்கள் போய் என்ன செய்யணும், வார்த்தை மட்டும் கேளுங்க, வார்த்தை தான் உங்களை விடுவிக்குமே தவிர நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும், மேடு பள்ளங்கள் இருக்கணும். ராமின் அப்போ இவர்கள் இப்படி சரியான லிமிட்ல அப்படியே போய்ட்டு இருக்கிறாங்க. திடீர்னு என்ன வருது, வாசிமக அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இருக்கிறார்கள், அவர்கள் ஆத்துமா என்னது போன கப்பல் இப்படி போயிட்டு இருந்துச்சு, இப்படி சும்மா இப்போ இப்படி போகுது, அப்புறம் இப்படி வருது, அப்புறம் என்ன செய்யுது, அப்போ அப்படியெல்லாம் நிறைய நம்ம என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும், அது வருவதற்கு முன்பதாக என்ன செய்யணும், வரும் முன்னாகவே என்ன செய்யணும், காத்து கொள்ளணும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் என்ன இருக்கிறது, ஜெபம் இருக்கு. ராமின் சொல்லுங்க, எங்கே போனாலும் என்ன செய்யணும், ஒரு ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே என்ன செய்யணும், என்னையும் என் வாகனத்தையும் என்ன செய்ய வேண்டும். நம்ம அவசரத்தில் என்ன செய்வோம், கேலண்டரை பார்த்து ஒரு வசனத்தை வாசிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஜெபம் வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க 27 வெறித்தவனை போல இப்ப என்ன செய்யறாங்க, அவ்வளவு நேரம் எப்படி இருந்தாங்க, 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருப்போம், சுமத்தா இருக்கும். 15ஆம் தேதி வரைக்கும் கூட சுமத்தா இருக்கும். 20க்கும் 30க்கும் இடையிலே எப்படி இருப்போம், வெறிப்பிடித்தவனை போல இருப்போம். அம்மாவே இல்லையா, என்ன செய்ய போறோம், எது செய்ய போறோம், கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு எது செஞ்சு இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம், அப்படிதானே இருப்போம். அது மாதிரி இவங்க அழகா போய்கொண்டே இருந்தாங்க. இப்ப என்ன நடக்குது, பயம் உண்டாயிடுச்சு. வந்தோடனே என்னது, மரண பயம் உண்டாயிடுச்சு. ராமின் சொல்லுங்க, வெறித்தவர்களை போல அலைந்து ஓடி போயிட்டு அங்க போயிட்டு என்ன செய்யறாங்க, அந்த வலையை என்னது, அந்த என்ன கப்பல்ல இருந்ததெல்லாம் என்ன எல்லாம் போய் செய்யறாங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. யோனாவின் நாட்கள்ல என்ன நடந்துச்சு, யோனா இருக்கிற நேரம் என்ன நடந்துச்சு, கடல் கொந்தளிச்சு, அந்த மாதிரி கொந்தளிக்குது. கடல் பிரயாணங்கள் அதெல்லாம் பார்க்கல பயமா இருக்குது. நமக்கு கார் பிரயாணமே பயமா இருக்கு. காரில் அங்கே இங்கேயும் வர்ற நேரம் பயங்கரமா இருக்குது. கடலில் மீன் போகிற மாதிரி தான் பைக்கெல்லாம் இப்படியெல்லாம் போகுது. அன்னைக்கு கூட மகள் சொன்னால் பயங்கரமான ஒரு சூழ்நிலை கடவுள் காப்பாற்றி இருக்கிறேன். சரியான ரொம்ப கவனம், நீங்கள்லாம் வாகனங்களில் போகிற நேரம் ரொம்ப கவனமாக போகும். நம்ம நல்லா தான் போவோம், வர்றவன் என்ன செஞ்சிருவான், மோதிட்டு போயிடுவான். ஆச்சுங்க, அவ்வளோ நேரம் என்ன செஞ்சுக்கலாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ். நம்முடைய வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே, அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்போம். அல்ல, அவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அவர் ஏன் நமக்கு புதிய கிருபையை கொடுக்கிறான்னு சொன்னா, நேற்று நடந்த சம்பவத்தை நீங்க என்னது செயலாற்றி முடிச்சோம்னா, அதுபோல இன்றைக்கு அல்ல, இன்றைக்கு நடக்கிற போல அல்ல, நாளைக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும், வித்தியாசப்பட்டு கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரங்கள், நம்முடைய தொழில், வாழ்க்கை எல்லாவற்றிலுமே என்ன நடக்கும், ஒவ்வொரு சேஞ்சஸ் நடந்து கொண்டே இருக்கும். சரியா, அதுபோலதான் இவருடைய வாழ்க்கையில அழகாக என்ன செஞ்சாங்க, பிரயாணம் பண்றாங்க, நல்லா பார்க்குறாங்க, இயற்கையை பார்க்குறாங்க, அதை பார்த்து ரசிச்சு போட்டோ எடுத்து செல்ஃபிலாம் எடுத்து எல்லாம் செஞ்சுட்டு போறாங்க. திடீர்னு பார்க்குற நேரம் பார்த்தா பின்னுக்கு என்னது, அலை பெரிய ஒரு அலை ஒன்று வருகிறது, மோதி அடிக்கிறது போல. இப்போ அவங்களால என்ன செய்ய முடியல, ஒன்றுமே எந்த பக்கமும் என்ன செய்ய முடியல. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் சில நேரங்கள்ல நாம நினைச்சு நாமெல்லாம் செய்து கொண்டே போற நேரம் நமக்கு அது தெரியாது. அப்ப எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு இடத்துல அப்படி சிக்கிற நேரம் தான் நமக்கு தெரியும், நாங்கள் இப்ப ஆபத்தான நேரத்துல இருக்கிறோம் என்று சொல்லி. ஆமாவில்லை, அதுபோல இவர்களுக்கு இப்ப என்ன உண்டாயிட்டு, ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. வெறித்தனத்தை போல் பாருங்க, வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவருடைய எல்லாம் போச்சு, அவ்வளவுதான். எல்லாம் செய்த, எல்லாம் படிச்சது எல்லாம் மறந்து போய். ஆமாவில்லை, அதை செஞ்சாலும் வராது, இது செஞ்சாலும் வராது, அப்படின்னாலும் இப்படினாலும் அதுதான் சொல்றாரு. அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்யணும், இரவு முழுவதும் என்ன செஞ்சீங்க, மீன் கிடைக்கல, இப்ப நீங்க என்ன செய்யணும், அப்ப இரவு முழுவதும் என்ன செஞ்சீங்க, உங்க பிரயாசை, உங்க வாழ்க்கை நீங்க, எனக்கு தெரியும், இதை நான் செய்வேன். அதுவல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், அவரை கேட்டு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா, எந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒரு ஜெபம் பண்ணிட்டோம். ஜெபம் பண்ணி தான் கேட்டுட்டு தான் நம்ம அந்த காரியத்தில் கை வைக்கணும். சரி, ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியமாக இருந்தாலும் இது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. சில நேரம் ஞானம் எல்லாம் மூழ்கி போகும். நம்முடைய அறிவு, நம்முடைய புத்தி
அவன் இவ்வளோ பெரிய டாக்டராக இருக்கட்டுமே, அவருக்கு ஒரு சிக்காயிட்டு என்ன நடக்கும்? அவருக்கு ஒரு கை கால் வராமல் போயிட்டு என்ன செய்வார்? அவர் என்ன செய்வார்? நான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வார்? என்ன செய்வார் சொல்லுங்கள் பிள்ளைகளா? என்ன செய்ய முடியும்? இன்னொரு டாக்டர்கிட்ட தான் போகணும். நான் டாக்டர் நான் போகவே மாட்டேங்க அவன் சொல்லி அவரை கையை காலை போட்டு ஆட்டிட்டு கட்ட முடியுமா? அவ்வளோதான், ஜாயிண்ட்டுக்கிட்டே பிடிச்சிட்டாருன்னு அவ்வளோதான், ஒன்றுமே செய்ய முடியாது. சரியா? அப்போ உலக ஞானம் நமக்கு என்னது? பிரயோசனப்படாது. தேவ ஞானம். இப்போ தேவ ஞானம் இப்போ வருது, 28 தேவ ஞானம் வருது. வாசி. எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டாங்க, இப்போ முடியலை. இப்போ சேர்ச்சுக்கு பைபிள் எடுத்துட்டு வராங்க. சோதரையா எல்லாம் பார்த்தேன் ஐயா, சரிவல்லையா, இப்போ தான் எனக்கு என்ன தெரியுது, ரோட்டு தெரியுது, புது ரோட்டாக இருக்குது, பரவாயில்ல, முன் சேரும் சங்கதியமாக இருந்துச்சு, இப்போ நல்லா இருக்குது ரோட்டு அப்படி சக்கு புக்குன்னு வராங்க. சரியா? எப்போ வராங்க? தங்களால் முடியலைன்னாலும் வராங்க. ராமின்னு சொல்லுங்க. அப்போ நம்ம யார் பிள்ளைகள் கவனம் பேசக்கூடாது. ஆமீன். வாசிங்க. அப்பொழுது தங்களுடைய ஆபத்து வந்துருச்சு, மரணம். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்? மறித்து போனா கடல்ல போய் கிடக்குறாங்க, நடுக்கடல்ல போய் கிடக்குறாங்க. சீடி வருது. என்னது? அன்னைக்குன்னு அவங்களுக்கு என்னது? சுனாமி போல என்னது? ஆமா, அப்படிதான் இருக்கு. சில நம்ம அமைதியா வாழ்க்கை போய்க்கு இருக்குன்னு திடீர்னு ஆண்டவர் என்ன செய்வாரு? ஒரு சின்ன ஒரு சுனாமியை போல அனுப்புவார். ஆமாம் இல்லையா? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பலப்படுத்துவதற்கு. ராமின். ஆமாம் இல்லையா? நேற்று ஜெபம் பண்ணேன், நேற்று ரொம்ப நேரம் நான் ஜெபம் பண்ணேன் சிஸ்டர், பிரதர். அதனால் இன்னைக்கு நான் தூங்கிட்டேன். தூங்குறியா? நல்லா தூங்குவேன். அன்றைக்கெல்லாம் என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை. நீங்கள் செய்கிற காரியத்துக்கு என்ன நடக்கும்? அவன் வந்து கேட்பான், என்னாண்டவரே நேற்று 8 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் பேசாமல் இருக்கிறாங்க, போய் டச் பண்ணவா? எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாங்க 8:30 மணிக்கு சர்ச்சுக்கு வருவேன்ட்டு. ஆனால் நீ போய் சோதிங்க, என்னால் என்ன செய்ய முடியாது, நான் சோதிக்கிறவர் அல்ல. ஆமா இல்லையா? அப்போ சோதனைக்காரனை ஆண்டவர் வைத்திருக்கிறார், துன்மார்க்கனை பூமியில வைத்திருக்கிறார். சில வேலைகளை நம்முடைய வாழ்க்கையை நம்மை சரிப்படுத்துவதற்கு. ஆமா இல்லையா? வேலை தளங்களில் சில அதிகாரிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சரியா? ரோமர் புத்தகத்தை வாசிங்கன்னா ஆமே. அப்போ நம்ம எப்படி உலகத்தில் நம்ம டெக்ஸ் எல்லாம் கட்டுறோமோ அதுபோல தான் சபையிலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? தசம பாவம் கொடுக்க இந்த காரியங்களை கூட உலகத்தில் நீங்கள் எவைகளெல்லாம் செய்கிறீர்களோ அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவராஜ்யத்திலும் செய்ய வேண்டும். ஆகவே உலகத்திலையும் சில நேரம் சொன்னோம்னு நம்ம நினைப்போம், என்ன அதெல்லாம் செய்யணுமா? இல்லை இல்லை, உலகத்தில் இருக்கிறவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன் ஒரு அதிகாரியாக அவன் சொன்னால் நீ அதை செய்யணும். அவன் அல்ல, அவன் மூலமாக கர்த்தரோடு பேசுகிறார். ஆமாம், நீங்கள் தவறு செய்யக்கூடாது என்பதற்காக என்னது? உலகத்தின் மனுஷனோட ஆண்டவர் பேசுவார். அதனால் நம்ம நினைக்கக்கூடாது அவர் என்ன பாஸ்டர், அவர் என்ன ஜெபம் பண்ணாரா, அவருங்க அப்படி அவர் செவர்னு சொல்லக்கூடாது. எவரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒன்று சொன்னால் நீங்கள் அதை செஞ்சு ஆக வேணும். வேலை தளர்த்தணும். ஆண்டோடைய பிள்ளைங்க நான் ஜெபிக்கிற போல நான் அதை செய்ய மாட்டேன், அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், நாகமான் சொல்லுகிறார், ஐயோ நான் அந்த ராஜாவோட போகிற பொழுது அவர் என்னை கொண்டு போவார், அந்த ஆலயங்களுக்கு கொண்டு போய் நான் என்ன செய்வது? அப்போ எலிசா சொல்வார், நீ போ, ஆனால் நீ செய்யாத, அவன் ஒன்றும் செய்யாத, நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? அப்போ ஆண்டவர் நமக்கு சில காரியங்கள்லாம் சொல்லி கொடுப்பார். வாசிங்க மகன். கூப்பிடுகிறார்கள், கரங்களை தட்டி தேவனங்கள். அப்போ ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யறாரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அம்மா இல்லையா? அவர் தாய் தகப்பன் தன் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? நோக்கி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? ஏதாச்சும் நம்முடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு சிந்தையில ஏதாச்சும் தட்டிட்டா என்ன செஞ்சிடணும்? என்ன செஞ்சிடணும் சொல்லுங்களேன்? என்ன செய்யணும்? அம்மா அப்பா சொல்லிடணும், அம்மா என்ன தெரியலம்மா, அப்பா இது என்ன தெரியும், இது என்ன அப்படிங்கிறதுனா அந்த அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? சரி, பிள்ளைக்கு இந்த சிந்தையில் ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று இருக்குது. ஆமே, அவருடைய அந்த ஏச்சுகள் அப்படி வர நேரம் சில காரியங்கள். அப்போ அந்த அவங்க சொல்ல இல்லை நீ இப்படி இல்லை, இப்படி அவங்க என்ன செய்வாங்க? நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. ஆமே, அது ஏன்னா அந்த அந்த பருவத்தில் நம்ம வந்திருக்கனால நம்ம அவங்களுக்கு என்ன செய்வோம்? இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன செய்ய, நீ ரிலாக்ஸ் ஆறு, அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கக்கூடாது, நீ இப்போ என்ன செய்ய, நீ செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போ, ஆண்டவர் பார்த்துக்கோ. அதை விட்டு நீ போய் ஜெபம் பண்ணுமா? ஆண்டவர் செய்வார்ல. நீங்கள் அந்த நேரம் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? அந்த ஆலோசனை கொடுக்க வேண்டும். ஆமாம் இல்லையா? சரி, இப்போ வாசிங்களேன். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதுதான் பெரிய ஒரு காரியம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? கூக்குரலிடுகிறார்கள். அப்போதான் ஆண்டவருக்கு யோசனை வருது, ஐயோ நான் என்ன செய்தேன்? ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தேனே,
இப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனுஷனை என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தப்படுத்தி என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் எகிப்திலிருந்து வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தான் என்ன செய்கிறார்? அங்கே மோசேயை உருவாக்குகிறார். ஆமா இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வாசிங்க. 29 கொந்தளிப்பை அமர்த்துகிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தி. இப்போ என்ன நடக்குது? கொந்தளிப்பை அவர் என்ன செய்கிறார்? அமர்த்துகிறார். ஆமாம். அப்போ நம்முடைய பிரச்சனைகளுக்கு நமக்கு என்னது சொல்யூஷன்? என்னது? அவரை தேட வேண்டும். ஆபத்து வேலையை நோக்கி கூப்பிடு, உனக்கு நான் என்ன செய்வேன்? மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ மறு உத்தரவுனா என்னது? நீங்க போங்க அப்படி நல்ல என்ன செய்வாரு? அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அவ்வளவுதான். என்ன செய்யறாரு? பார்க்கிறார். நான் நினைக்கிறேன் பார்த்துருப்பாரு. அது மலைகளை பார்த்துட்டு என்ன நடந்திருக்கும் பாருங்க. இந்த ஜெபத்துடைய வல்லமை என்ன செய்யுது சொல்லுங்க? ஜெபத்தின் வல்லமை என்ன செய்யுது? கொந்தளிப்பை, பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை மாற்றுகிறது. ஆமா இல்லையா? அலைகளை அப்போ என்னது? ஐயோ என்ன தெரியல, அப்படி இப்படி சொல்லிட்டு அங்கே ஓடும் இங்கே ஓடும். ஆமாவா இல்லையா? அங்கே சொல்லி என்னது ஆன்லைன் அந்த லைன் இந்த லைன் தான் ஜெபம் பண்ணுவோம். சரியா? அப்போ இந்த சபையின் தரிசனத்தின்படி உங்கள் மூலமும் கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதங்களை அடையாளங்களை செய்வார். ஆமே, அது சபையின் தரிசனம். அப்போ நீங்கள் யார் என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்காக தான் நீங்கள் பைபிளை வாசிக்கணும். பைபிளை வாசித்து ஜெபிச்சு வர நேரத்தில் ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? எடுத்து உங்களை பயன்படுத்துவார். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் போகிறீங்க, அங்கே நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுறீங்க, அங்கே ஜெபம் பண்ணுறது ஏதோ சம்திங் நடக்குது. அப்போ உங்களுக்கு அந்த உணர்வை ஆண்டவர் கொடுப்பார். சரியா? அது மாதிரி நிறைய ரகசியங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நான் ஜெபிச்சேன் நீ ஜெபிச்சேன்னு சொல்லிட்டு கொண்டு இருக்கக்கூடாது. சரியா? அதனால இந்த கேட்கலாம் என்ன செய்யணும்? ஆகவே கொந்தளிப்பு என்ன செய்கிறாரோ அமர்த்துகிறார். அந்த அலைகள் அது அப்படியே என்ன செய்கிறது? வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை சொல்லுங்க. என் வாழ்க்கையில ஒரு கொந்தளிப்பு இருந்தது, என் சரீரத்தில் ஒரு பலவீனங்கள் இருந்தது. நான் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட பொழுது அந்த கொந்தளிப்பு என்ன செய்தது? அந்த வியாதி, அந்த பிரச்சனை, அந்த சஞ்சலங்கள், அந்த போராட்டங்கள் இருந்து அமைதியாயிட்டு சொல்லுங்க. இந்த வீட்டுக்குள்ள என்ன உண்டாகுது? ஒரு அமைதி உண்டாகுது. அமைதியில் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. அமைதியில் உண்டான என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். அதே மாதிரி இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? சேஞ்சஸ் பண்ணணும் பிள்ளைகளா. ஒரு நாள் காலையில் கண்ணாடி இருக்கா எல்லா வீட்லையும் என்ன செய்யணும்? சந்தோஷத்தை உண்டாக்குற வழியை பார்க்க வேண்டும். என்னது பிலிப்பியர் என்ன சொல்லுது? கர்த்தர் நீங்க உங்களுக்குள்ள இருந்தா இங்க ஒரு நாள் சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. உங்களை சந்தோஷப்படுத்த மாட்டான். நீங்க கர்த்தருக்குள் வர வேண்டும். அப்பதான் உங்களுக்கு என்னது? இந்த சந்தோஷம் உண்டாகும். எதுனால என்னது? அவருக்குள்ள இருக்கிற நேரம் தான் நமக்கு சந்தோஷம். இல்லாமல் இல்லை, கவலை இல்லாமல், வேதனை இல்லாமல், வியாதி இல்லாமல் இல்லை. ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை நமக்கு என்ன உண்டாகும்? பெரிய ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். ஆமாவும் இல்லை? ஆகவே அமைதியில் உண்டான நிமித்தம் தான் அவர்கள் என்ன செய்யறாங்க? என்ன செய்யுங்க? முதவே நீ என்னது கப்பல்ல ஏற நேரமே நீ என்ன செஞ்சிருக்கணும்? ஜெபம் பண்ணியிருக்கணும். ஆமாவும் இல்லை? ஆண்டவரே நாங்கள் கரை செய்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? நீங்க முன்னும் பின்னும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல எங்களை என்ன செய்ய வேண்டும்? நடத்தணும் அப்படின்னு சொல்லி இல்லை. ஆண்டவர் பேசுற நமக்கு நம்ம சின்ன சின்ன காரியங்கள் தான் இந்த ட்ராவலிங்ல நம்ம நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் என்னது? பிரயாணமாக தான் இருக்கு. ராமின்னு சொல்லுங்க. கடல் பிரயாணத்தை போல தான் நம்முடைய பிரயாணம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கடல் பிரயாணத்தை போல தான் இருக்கு. அப்போ நம்ம கடல் பிரயாணத்தில் போறவங்க எல்லாவற்றையும் வைத்திருந்து சரி வராது. தேவ ஞானம் நமக்கு வேணும். அவரிடத்துல எல்லாம் இருக்கிறது. கப்பலில் போகிறதுனால அந்த மிஷினெல்லாம் வச்சிருக்கிறாங்க. எங்கே ஆழம் இருக்கு, எங்கே ஆழம் இல்லை, இந்த இது எந்த பக்கம் போகுது, திசை காட்டி எல்லாமே இருக்கிறது. ஆனால் இயற்கை நிமித்தம் எல்லாம் என்னது? எல்லாம் மாறின உடனே அவங்களுடைய ஞானம் எல்லாம் என்ன வைத்து எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு அதனால் அவர்கள் ஆத்மா கிளேசத்தினால் என்னது சொல்லுங்களேன். இது ஏதாச்சும் ஒன்று இருதயம் படப்படன்னு அடிச்சா என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்த இருதயம் பயங்கரமானது. ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? சந்தோஷமா வச்சிருக்கோம், அது கொஞ்சம் தோய்ந்து போயிட்டா எப்படி இருக்கும்? தோல்வி அடைஞ்சிட்டா என்ன ஆகிடும்? என்ன ஆகும்? அதுதான் முதலாவது என்ன செய்யும்? பாரம் ஆகிடும். அன்னைக்கு தான் நமக்கு தெரியும் நம்ம இருதயம் ஒன்று இருக்குன்னு தெரியும். அது இவ்வளவு பாரமா இருக்குன்னு அப்பதான் தெரியும். அது சோர்வா இருக்கு நமக்கு. அப்பதான் நம்ம பிளட் சர்க்குலேஷன் என்ன செய்யும்? மெல்ல வேலை செய்யறதுன்னு நமக்கு தெரியும் இந்த இருதயத்தின் பாரம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயத்தின் காரியத்தை நான் கட்டுவேன் என்று சொல்லி. அவசியம் முடிப்போம். உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறை
தாங்கள் நாடின துறைமுகத்துக்கு அவர்களுடைய ஞானம் கொண்டு போகவில்லை, தேவ ஞானம் கொண்டு போக. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பிரயாசப்பட்டு நீங்க தேடுகிற வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். உனக்கு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கைக்கு முன்பதாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இந்த சூழ்நிலை எல்லாம் கடந்து வருகிறது பிறகுதான் உனக்கு அந்த சந்தோஷத்தை கிடைக்கும். எவ்வளவு வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு பிறகு என்ன உண்டானது? பெரிய சந்தோஷம். யோசேப்புடைய வாழ்க்கையில் அவ்வளவு நெருக்கங்கள், பிறகு என்ன உண்டானது? யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நெருக்கங்கள், பிறகு என்ன வந்தது? சந்தோஷம் உண்டானது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் சிலதை கர்த்தர் அனுமதிப்பார். நாம் இன்றைக்கு காலையில் பேசுகிறார், அநேகருக்கு ஆண்டவர் பேசுகிறார். அவன் கொந்தளிப்போட வந்திருந்தா இன்னைக்கு நினைங்க, ஆண்டவர் அதை அடைக்கிறார் சொல்லி. ஆமாம், அவரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. வாசிடம் முடிக்கிறேன். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். கரங்களை தட்டி தேவனை பாருங்க. அதாவது அந்த அலையெல்லாம் இப்படி போனோன்னே இப்போ என்னது பார்க்குறாங்க, ஒரு வெளிச்சு வீடு வேணும். வெளிச்சு வீடு அது என்ன சொல்கிறது? லைட் ஹவுஸா? அது அப்போ இவங்க வச்சு எல்லாம் ஆப்ரேட் பண்ணாங்க. எல்லாம் தண்ணியில் நனைஞ்சி ஒன்றும் என்ன செய்யலை, வேலை செய்யலை. நம்மளோட ஞானம் என்ன செய்யலை. இப்போ தேவ ஞானம் காட்டுதுன்னா இட்ஸ் அ லைட். உங்கள் வாழ்க்கைக்கு ஒளி அங்கே இருக்கிறது. விடாமின்னு சொல்லுங்கள். நீங்கள் தேடி போனீங்க, உங்கள் லைஃப் என்ன செஞ்சுச்சு? உங்களோட கல்வி, உங்களுடைய ஞானம், உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தேடுறீங்களே உங்கள் வாழ்க்கை, அது என்ன ஆகுது? அது சூன்யமாகி போயிடுது. ஆமாம் இல்லையா? நம்ம பிரயாசப்பட்டாங்கல்ல, எல்லாம் இருக்குங்க. அந்த மெஷின் லாக் எல்லாம் எடுத்து வச்சுட்டிங்களா? மெஷின் எடுத்து வச்சுட்டிங்களா? அப்போ திசை காட்டும், அதில் போயிடலாம். ஆமாம் இல்லையா? முடியாது. தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமாம் இல்லையா? வாசிங்க. 31 அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதிக்கிறாங்க. இப்ப என்ன செய்வாங்க? அடுத்து என்ன செய்வாங்க? சந்தோஷப்பட்டார்கள். வர வேண்டியதுக்கு வந்துட்டோம். என்ன உண்டாயிட்டு? சந்தோஷம் வந்துடணும். நீ சின்ன ஒரு வேலை செஞ்சாலும் வருகிற வருமானத்தை கொண்டு என்ன செய்யணும்? எடுத்து சந்தோஷிக்க வேண்டும். ஒரு ஸ்திரீயுடைய பொருள் என்னது? அந்த கையில் வச்சிருந்த அந்த என்னது காணாம போயிடுது. என்னது? வெள்ளி காசு காணாம போயிட்டு லைட்டெல்லாம் அடிச்சு பார்த்து அது கண்டு எடுத்தோன்னு என்ன செய்யலாம்? சந்தோஷப்படுகிற காரணம் என்ன? யூத முறைப்படி அது கட்டாயம் அவங்களுக்கு அது என்னது? ஒன்று சரி குறைபடக்கூடாது. அப்போ ஆவிக்குரிய ஜீவித்தில் இருக்க உங்களுக்கு எது? உங்களோட ரட்சிப்பின் என்னது? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று என்ன செய்யக்கூடாது? குறைந்து போகாதபடி எல்லாவற்றையும் பாதுகாத்துக்கணும். உங்களோட வரங்கள், உங்களுடைய வல்லமைகள், உங்களுடைய கனியை எல்லாம் என்ன செய்யணும்? இழந்து போகக்கூடாது. அவன் இரவு முழுவதும் தேடி தேடி பார்த்து கொண்டவன் என்ன செய்யறான்? பயங்கர சந்தோஷம். ஓடி போய் சொல்றா பக்கத்து வீட்டுல எல்லாம். 32 வாசிங்க. அடுத்து என்ன செய்யறாங்க? முதல் சந்தோஷப்படுகிறார்கள், இரண்டாவது என்ன செய்யறாங்க? ஆமென் சொல்றாங்க. அவர்கள் கர்த்தருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அதை செய்கிற அதிசயங்களை துதிக்கிறாங்க. முதல் என்ன செய்யணும்? சந்தோஷம் உங்களுக்கு என்னத்தை கொண்டு வரும்? துதி கொண்டு வரும். ப்ரேயருக்கு போனாலும் அழுதுகிட்டே ஒரு துணியை போட்டு வந்து இங்கே வந்து அழுகாதீங்க, வந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லி அழுது ஒப்பாரி வைக்காதீங்க. ஆண்டவர் துக்கப்படுத்தாதீங்க. ஆண்டவர் நம்ம துக்கப்படுத்து அழுகிறதுக்கு அவங்களை கூப்பிட்டு வச்சிருக்காரு ரட்சித்து. நீங்கள் என்ன செய்யணும்? இந்த இடத்துல வந்து சந்தோஷமாக ஆடி பாடிக்கிட்டே இருங்க. பிரச்சனை நீங்கள் அழுகிறனால நிறைய பேருடைய பிரச்சனைகள் நீங்காமல் இருக்கு. ஆண்டோட சமூகத்தை நீங்கள் யோசிங்க. ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் யோசிக்கணும். சும்மா வேதத்தை எடுத்து அவர் கர்த்தர் கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு செய்த அதிசயங்கள் அப்படின்னு இல்லை. நம்முடைய லைஃப்பில் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்க விடாமல் சொல்லுங்க. காலையில் எழும்பணும்னு என்ன செய்யணும்? குதிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? பகலைக்கு குதிக்கணும். அப்படியா? என்ன சொல்லுங்க பிள்ளைலாம்? துதிக்கணும். துதிங்க. அடுத்து பார்க்குறாங்க. என்ன செய்யறாங்க? இந்த சம்பவம் நடந்துச்சு வெள்ளிக்கிழமை. இப்போ என்ன செய்யறாங்க? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து பாஸ்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. பாஸ்டர் ஒரு சாட்சி பாஸ்டர், அதை நான் என்ன செய்யணும்? உங்களெல்லாம் சாட்சிக்கு வாங்கன்னு சொல்லி முன்னு கூப்பிட்டா கூட நீங்கள் சாட்சி சொல்லணும் கண்ட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க? ஆயத்தமாகறாங்க. ராமின் சொல்லி இதை நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த சாட்சியை என்ன செய்ய வேண்டும்? மறைக்கக்கூடாது. இந்த சாட்சி என்ன செய்ய வேண்டும்? எழுதப்பட வேண்டும். ஆமாவில்லையா? ஆகவே அவங்க என்ன செய்றாங்க? ஜனங்களின் சபையிலே உயர்த்துறாங்க. வந்து சொல்றாங்க, நாங்க செத்துருக்கணும் போன வெள்ளிக்கிழமை. ஹலோ, கர்த்தர் ஜீவனை கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வருது. என்ன சொல்றாங்க? ஓடி வராங்க. வந்து ஜனங்கள் சபையில வந்து என்ன சொல்றாங்க? உயர்த்தியேன் சொல்றாங்க. வந்து சொல்றாங்க. எல்லாம் என்ன சொல்றாங்க?
இப்படியெல்லாம் நடந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு. அப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம், எல்லாம் செய்து என்ன செஞ்சோம், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம். பாருங்க, செபிக்க ஆரம்பிச்சோன்னு கொந்தளிப்பு அமர்ந்துடுச்சு. அதுக்கு பிறகு என்னச்சு, அலைகள்லாம் அடங்கிடுச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் எங்கே வரணுமோ, எங்களை எங்கே ஆண்டவர், ஏன்னா அவங்க திசை தெரியாம தான் வந்துட்டு இருக்கிறாங்க. எங்கோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, வீட்டில் ஷிஃப்ட் பண்ணி அவங்க போகிறாங்க ஒரு ஊருக்கு. ஆமாம், அப்போ அவங்க நம்பி வந்த எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில் என்னது, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நடக்காது. ஆமீன், அவர் நினைச்சுக்கிறது உங்களுக்கு நடக்கும். அதுதான் நீங்கள் யோசிக்கணும். ஆண்டவரே, ஜெபம் பண்ணியில் கேட்கணும். அப்புறம் கேட்குறாங்க, ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர் என்று சொல்லி. இப்போ நீங்கள் எப்படி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, வாயில் தரணும். ஆண்டவரே என்னை பற்றி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அம்மாவும் இல்லையா? அம்மாவுக்கு ஆசையாக இருக்கும் பிள்ளை டாக்டராக படிக்கிறது. அப்பாவுக்கு என்னவா இருக்கும், இன்ஜினியரா, பைலட்டா. ஆண்டவருக்கு ஒரு நினைப்படும். அம்மாவும் இல்லையா? அம்மாவுக்கு பேச்சையும் கேட்கக்கூடாது, அப்பா பேச்சையும் கேட்கக்கூடாது, அவர் பேச்சு. ஆமாம், அவர் என்ன செஞ்சிருப்பாரு, நீங்கள் என்ன செய்வீங்க, உங்கள் ஆசை. அதுவும் வந்து அந்த அக்கா வந்து ஐடிஐக்கு போயிட்டு 60,000 வாங்குறாங்க, நானும் ஐடிஐக்கு தான் படிப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உனக்கு நான் என்னது வேற ஒரு காரியத்தை கொடுக்குறேன், உனக்கு 6 லட்சம் சம்பளம் மாதத்தில் தரேன். ஆமாம் இல்லை? அப்போ 6 லட்சத்தை நீங்கள் லெஃப்ட் பண்ணிவிட்டு என்ன செய்றீங்க, உங்கள் விருப்பத்தின் போயிட்டு 60க்கு போய் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அது 60 50 50 40 40 30 கடைசியில் வெளியே போகும்போது வெளியே வந்துடுவீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து என்ன வச்சிருக்கிறாரு சொல்லுங்கள், என்னை குறித்து ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமாவே இல்லை? அது புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பேசாமல் இருக்கலாம். விசுவாசம் தான் பெரிய ஒரு ஜெபம். ஜெபம்னு மனிதர்களை ஜெபிக்கிறீங்களே, அதுக்கான ஜெபத்துக்கு தடையில்லை, ஜெபத்தை குறித்து தவறாக சொல்லவில்லை. விசுவாசம் தான் என்னது, பெரிய ஒரு ஜெபம். சரியாக நாங்கள் புரிந்து கொண்டு செய்வோமானால் இந்த சரீரம் எப்பொழுதும் ஆண்டவர் கொண்டதாக அது தூய்மையாகவே போராமல் சொல்லுங்க. அதை தான் அதற்காக எழுதி வாசிக்க நான் முடிக்கிறேன். 31 கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரர் அவர் செய்கிற அதிசயம் நிமித்தம் துதித்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. என்ன செய்வாங்களா, வந்து எல்லா இடத்தையும் சொல்லிடுவாங்க. சரிங்க, அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பை நிமித்தமும் ஆறுகளை அவர் என்ன செய்கிறாரா, அவாந்தர வெளியாக. அப்ப பாருங்க, அப்ப உருவாக்குகிறார். இப்ப இவர்கள் வந்து பிரயாணம் பண்ணி வருகிறார்கள், தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு தேசதாரியாக வருகிறார்கள். இப்ப ஆண்டவர் கொண்டு வந்து கரையிலே கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அவர்களை அப்படியே விடவில்லை. அடுத்தடுத்த காரியங்களை நாங்கள் பார்த்து முடிக்க போகிறோம். சரி, அவர் என்ன செய்கிறார், ஆறுகளை என்ன செய்கிறார். அப்ப அவர்களை அந்த வழியில் எப்படி வந்திருக்காரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்திலிருந்து வருகிற பொழுது யோர்தானை தாண்டி வந்தார்களோ அதுபோல செங்கடலை தாண்டி வந்தார்கள். அதுபோல ஒரு சூழ்நிலையில தான் இவர் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், கொண்டு வந்து கரையிலே சேர்த்திருக்கிறார். ஆமாவும் இல்லையா? அப்ப கரையிலே சேர்த்திருக்கிறாரா, அப்ப பாருங்க, அதெல்லாம் என்ன செய்யறாரு ஆண்டவர், நினைச்சா எல்லாம் என்ன செய்வாரு, எதை வேண்டுமானாலும் ஒரு செய்வார். ஆமாவும் இல்லையா? காற்றையும் காண மாட்டீர்கள், ஆனால் பாருங்க வாய்க்கால் ஆண்டு என்ன செய்யறாரு. அப்ப நம்ம என்ன செய்வோம், காத்து வந்தாதான் மழை வரும், மழை வந்தாதான் காத்து வரும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அதுவும் இல்லை இதுவும் இல்லை, அது நடக்கும். ஆமாம் இல்லையா? உங்களுக்கு அங்கேயும் இங்கேயும் நீங்க யோசித்துக் கொண்டிருக்கீங்களே, அது அல்ல, உங்களுக்குள்ள ஒன்று நடக்கும். ராமன் சொல்லுங்க, அதுதான் விசுவாசம். சரி, அந்த ராஜாக்கள் விசுவாசத்தோடு போறாங்க. போய் அடுத்த நாள் காலையில் எழும்பி பார்க்குறாங்க, இங்கே என்ன நடக்கிறது, எங்கோ இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வருகிறது. ராமன் சொல்லுங்க, யார் யாரெல்லாம் நம்பி இருப்பீங்க, பிள்ளைகளோட படிப்புக்கு அதுக்கு இதுக்கு என்ன செய்வேன் இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன் என்று சொல்றேன். நான் உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன். பொருளாதாரம் தேவைகள் எல்லாவற்றுக்கும். வாசிங்க. அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஒரு நிலமாகவும் மாற்றுகிறார். அப்ப அவருக்கு இப்படியும் செய்ய முடியும், அப்படியும் செய்ய முடியும். ஒரு தேசத்திற்கு குடிகள் பொல்லாதவராக இருந்தால் என்ன செய்வாரு, பஞ்சத்தை உண்டாக்குவார். ஆமாவில் இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். ஆவிக்குரிய ஜீவித்தோடு நம்ம சரியா இல்லைன்னா நம்ம வீட்டில் என்ன உண்டாகும், நஷ்டங்கள் உண்டாகும், பண நெருக்கங்கள் உண்டாகும். நம்ம நினைக்கக்கூடாது ஆண்டவர் தூக்குறாரு, உட்கார வைக்கிறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, தலைக்கு என்ன பூசுறாரு. புரியுதா? இப்படியும் செய்வார், அப்படியும் செய்வார். சில நேரம் உங்கள் வாழ்க்கையில அவாந்தர வெளியே நீரூற்றை போல மாற்றுவார். அதே நேரம் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை இருந்தால் செழிப்பையும் ஆண்டவர் என்ன மாற்றுவார், எப்படி மாற்றுவாரா,
ஒவ்வொரு நிலமாக. ஒவ்வொரு நிலம்னா என்னது? உப்பு. ஒன்றுமே செய்ய முடியாது. கடலில் தான் போகிறீங்க, நீச்சலெல்லாம் அடிக்கிறீங்க, குதிக்கிறீங்க, தண்ணியை குடிக்க முடியுமா? எங்கே வரணும்? கரைக்கு தான் வரணும். ஆமாம் இல்லையா? வாசிங்க. அவர் அவாந்தர வெளியை வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி. யாருக்காக? அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்காக. சொல்லுங்க. அவரை நோக்கி கூப்பிடுற எனக்கு என் வாழ்க்கை அவாந்திரத்தை போல இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறான், தண்ணீர் தடாகமாக அப்படின்னு நீரூற்று அப்படியே இருக்கு. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிறார். வறண்டு போன வாழ்க்கை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீரூற்றுனா என்னது? செழிப்பு. எப்படி நீர் என்ன செய்யும்? தோண்டுவாங்க தண்ணீர் வராது. ஆமா இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்ய வேணும்? அதை நீரூற்றாய் மாற்ற வேண்டும் சொல்லி விசுவாசி நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறார். ஆமாம், நம்ம உங்களை கொண்டு வந்து கரையிலே விட்டுட்டாரு. அப்படியே இல்லை, அடுத்து என்னென்னலாம் செய்யணுமோ அதை அவர்களுக்கு செய்கிறார். ராமின்னு சொல்லி அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் கொண்டு வந்து கேட்டில் விட்டுட்டு அப்படியே போகிறது அல்ல. அவர் என்ன செய்வார்? உங்களுக்குரிய எல்லா காரியத்தையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். வாசித்து நாங்கள் முடிக்கலாம். அடுத்து என்ன செய்கிறாரு? ஒரு குடியேற்றம் உண்டாகிறது. ஒரு இடத்தை என்ன செய்யற ஆண்டவர்? அவாந்திர வழியை என்ன செய்கிறார்? அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். ஆதியிலே நீங்கள் பார்ப்பீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் ஆதிகாமத்தில் ஆதாம் என்ற ஒரே ஒரு மனுஷனை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு முன்பு, அவருடைய சந்ததிகளை பெருக செய்வதற்கு முன்பதாக அவர் எல்லாவற்றையும் உருவாக்கி என்ன சொல்லுகிறார்? இவைகள் எல்லாம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நல்லது. பாருங்க, வாயில என்ன இருக்கு? கெட்டது பேசுறது ஆமேன் போடட்டும். சொல்லுங்க, நல்லது எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நல்லதுன்னு தான் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறாரு. ஆமாம் இல்லையா? அவாந்திர வழியை போல இருக்கிற தண்ணி தடாக மாத்திட்டார். வறண்ட நிலத்தை என்ன செஞ்சாரு? என்ன செய்யறாரு? ஏழ்மையானவங்களை என்ன செய்யறாரு? முதலிடம் கொடுக்க. அதுதான் ஆளுகை. அதுதான் ஆண்டோடைய ராஜ்யம், அதுதான் தேவ ராஜ்யம். ஆமே, நீங்களாம் யாருங்க? வீடெல்லாம் இருக்கு, வாங்க எல்லாம் சேல் பண்ண போகிறோம், பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் இருக்குன்னு அவங்க வந்து அட்வான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை. அங்கே ஆண்டவர் யாரை பார்க்குறாரு? பலவீனர்களும் வியாதிஸ்தர்களும் பசியோடு பட்டினியோடு இருக்கிறவங்கள தான் என்ன செய்கிறாரு? அவருடைய ராஜ்யத்துக்களை கொண்டு வர்றார். பெரிய பணக்காரர்கள், பெரிய செல்வந்தவர்கள், காணிக்கை தசமபாவம் கொடுக்கிறவர்கள் அப்படி அல்ல. இங்கே வந்து நீங்கள் ஆசீர்வாதம் பெறுகிறது 2வது விஷயம். ஆனால் ஆண்டவர் நம்மளை எங்கே தெரிந்து கொள்ளுகிறான்னு கேட்டால், அந்த இருளான பசியான கடுமையான வேதனையான வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு தான் ஆண்டவர் செய்கிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பரிசுத்தவான்களாக இருக்கலாம், கல்விமான்களாக இருக்கலாம், ஞானவான்களாக இருக்கலாம், அவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினா அவங்க என்ன சொல்லுவாங்க? எனக்கு பணம் இருக்கு, எனக்கு பொருள் இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு, வாட் இஸ் காட், எனக்கு வேணாம் அப்படின்வாங்க. ஆனால் நமக்கு தேவையான ஒரு ராமின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏழைக்கு போய் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அவங்க என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொண்டு வருவார்கள். ஆமாம் இல்லை? அதுதான் ஆண்டவர் சொல்கிறாங்க. அவன் பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் கட்டுகிறான். சொல்லுங்க, எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கிறான். சொல்லுங்க, வீட்டை கட்டி கொடுக்கிறான். நான் தேடிக்கொண்டிருக்கிற வீட்டை கத்தர் காட்ட போகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்க? என்னமா சொன்னியே? உண்மையாக நம்ம பயங்கர உலகத்தை தான் வாழ்க்கை. வாசனை வாங்க. பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் நகரத்தை நகரம், இந்த சிட்டி. சொல்லுங்க, கத்தரை தேடுகளுக்கு என்னத்தை கொடுக்கிறாரு? ஆமா, வயல்களை உண்டாக்கி. சொல்லுங்க, நான் சொல்ற மாதிரி சொல்லு. வயல்களை உண்டாக்கி. சொல்லு, விதைத்து திராட்சை தோட்டங்களை. அப்ப உங்களுக்கு இப்ப என்ன தேவை? அதை இப்ப இந்த இடத்துல எழுதுங்க. அது என்ன சொல்லுவாங்க? என்னது? ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும் எழுது. கேட்பேன் எல்லாருங்க. அவங்களுக்கு வயல் சரியா? இப்போ நமக்கு இங்கே என்ன வயல் உண்டாக்குறது? ஏற்கனவே வயல் தான் எனக்கு வீடாகிடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன? வாட் இஸ் த பர்பஸ்? உங்களுக்கு என்ன தேவை? அதை என்ன செய்யணும்? அதை எழுதணும். பாருங்கள், வயல்களை உண்டாக்கி அதை விதைக்கிறாங்க. வயலை உண்டாக்கி என்ன செய்யணும்? அதை விதைக்கணும். 2வது சொல்கிறாங்க, திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்குரிய ஆசீர்வாதமானது. ஆமாம் இல்லையா?
பலனை தரும். அவைகளுக்கு என்ன இல்லையா, கடந்த நாட்கள் சொன்ன அந்த ஒரே ஒரு கீவேர்டு தான் எனக்கு இன்னும், அதுதான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தில் அன்னைக்கு கொண்டு வரும். அவைகள் பாருங்களேன், வாசிங்களே மகன், இங்கிருந்து வயல்களை உண்டாக்குறாரு, விதைக்கிறாங்க, திராட்சை தோட்டத்தை நாட்டுறாரு, ரெண்டும் ஓகே. ஆனால் அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அவராவின் சொல்ல அப்படின்னா என்ன சொல்லுகிறார், அதிலே உங்களுக்கு ஒரு நாளும் நஷ்டங்கள் குறைவு வராது. அது எப்பொழுதுமே எப்படி எலியாவின் நாட்களிலே அந்த ஸ்திரீயுடைய அவன் என்ன செய்கிற மாவும் என்ன தொட்டியும் குறைபடாமல் இருந்ததோ அதுபோலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இப்போ நாம் உழைத்து சம்பாதிக்கிற நம்முடைய பணம் எப்படியோ எங்கேயோ போனாலும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற பொழுது, அதுதான் இஸ்ரவேலின் ஆசீர்வாதம். இஸ்ரவேலில் எப்பொழுதுமே என்னது, குறைவு என்பதே இருக்காது. அந்த செக்ஷன், ஒவ்வொரு செக்ஷன்லையும், ஒரு செக்ஷன்ல மேல விதைச்சு அறுவடை நடக்கிற பொழுது ஆமென், அடுத்த செக்ஷன்ல அறுவடைக்கு ஆரம்பிக்கிற பொழுது அப்படி மழையையும் ஆண்டோட இயற்கையும் மாற்றி 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 கொடுக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு நாள் என்னப்படாது, குறைவே படாது. அப்ப நமக்கு இந்த வருஷத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரத்துள்ள பலன். நீங்க என்ன செஞ்சாலும் அதுல என்ன உங்களுக்கு என்ன வரணும், ஒரு இன்கம் வரணும். சொல்லுங்க, நான் செய்த ஒரு சின்ன வேலையா இருந்தா, ஒரு சின்ன வேலையா இருந்தா என்ன செய்யணும், அதுல என்ன செய்யணும், எதிர்பார்க்கணும். பெருசா எதிர்பார்க்க கூடாது. என்னது, பெருசா எதிர்பார்த்தா விழுந்து போயிடுவோம். அப்படிதான். அப்ப அதுல என்ன, பெருசா எதிர்பார்க்கணும், நம்மளே நஷ்டத்துக்குரிய காரியத்தை செய்வோம். பணம் வர வேண்டுங்கிறதுக்காக அதை போட்டு இதை போட்டு அதை போட்டு வடை செய்யணும்னு சொல்லி வடையில் மாவு ஊற்றுறது, மாவில் பயிரை போடுறது, அதை போட்டு கடலை போட்டு எல்லாம் செஞ்சு அந்த இதெல்லாம் இல்லை, நேர்த்தியாய் செய்ய வேண்டும். ஒரு சொல்லுங்க, அப்போ நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அது பெரிய ஒரு விஷயம். இல்லாதவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அதுதான் இந்த ஏழைகளை கொண்டது உருவாக்குகிறார். அவர்களுக்கு தான் தெரியும் பசி, பட்டினி, வறுமை. ஒருத்தன் பசியோடு வருகிற பொழுது அவனுக்கு கொடுக்கிற தன்மை யாருக்கு வரும், யாருக்கு வரும், அந்த அந்த அனுபவம். இப்போ எனக்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நாங்கள் அனுபவப்பட்டபடினா தான் நான் அனுபவமாகவும் சில காரியங்கள் நான் பேசுகிறேன். இழப்புகள், பெற்றோர்களுடைய இழப்புகள், பிள்ளைகளுடைய அன்பு, இவைகளால் ஏன் உங்களோட நான் பகிர்ந்து கொள்வேன் கேட்டால், இவைகளெல்லாம் ஆண்டவர் எங்களை அந்த இடத்துல எங்களை நடத்தி கொண்டு வந்தார். அன்பு இல்லாத அன்பு, ஆதரவு இல்லாத இடங்கள் இல்லாத எல்லாத்தையும் கொடுத்து எங்களை அப்படி எங்களை இந்த கப்பல் பிரயாணத்தை போல தான் எங்களுடைய தாய் தகப்பனுடைய இழப்புக்கு பிறகு நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைவரத்தில் தான் வந்தோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தியிருக்கிறார். உங்களையும் அப்படியே செய்வார். வரத்துள்ள பலன். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, ஒரு சலூன் ஆரம்பிக்கிறியா, பேச்சு போல ஆரம்பிக்கிறியா, அப்படி என்ன செய்யணும், வரத்துள்ள பலன். அப்படி என்ன செய்யணும், நேர்த்தியா செய்யணும். வருதோ வரலையோ, நஷ்டமோ லாபம் அப்படி இருக்கக்கூடாது, லாபம் வருவதற்கு செய்யணும். ஏமாற்று இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லாமல் நம்ம செஞ்சிட்டோம்னா அது நமக்கு என்ன வந்துகிட்டு இருக்கோம், வரத்துள்ளதை என்ன செய்ய வேண்டும், பார்க்கணும். நமக்கு எது நமக்கு சரியா இருக்கோ அதை நம்ம செய்யணும். சரியா, நான் முடிக்கவா, வரத்து சொல்லுங்க. இந்த மாதத்தில் இனி என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நான் செஞ்சேன்னா அதில் எனக்கு என்ன இருக்கணும், பெனிஃபிட் இருக்கணும், வருமானம் இருக்கணும். இல்லாமல் நான் எதையும் செஞ்சுட்டு அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு நான் கேட்கக்கூடாது. ஆமாங்க, கடல் வழியாக என்னை கொண்டு வந்து கரையில் கொண்டு வந்து இறக்கி அவரே எனக்கு இதெல்லாம் செஞ்சு நிலத்தெல்லாம் உழுது எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு இப்போ என்ன செஞ்சுட்டாரு, இப்படி ஒன்று இருக்கு. அது என்ன செய்யக்கூடாது, 3.5 வருஷம் பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க. அம்மா இல்லையா, 3.5 வருஷம் ஏரியாவுக்கு வேலைக்கு சாப்பாடு. இந்த ஏரியா இருக்கிறதுனால அந்த அம்மா வீட்டில் என்னது, விருந்தாடி எல்லாம் வந்துட்டாங்க. யாரு, சொந்தக்காரங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, சுற்றிலும் பஞ்சம் பட்டினி வறுமை செத்துக்கிட்டு கிடக்குறாங்க. ஆகாப்ராஜா என்ன செய்யறான், தேடிக்கிட்டு கிடக்குறான். மாடெல்லாம் செத்து போகுது, வயல் எல்லாம் காஞ்சி போச்சு. இந்த ஒரு குடும்பத்தை நான் நினைக்கிறேன் ஆண்டவர் தன் கரத்தினால் மூடி நிற்கிறாங்க. இதை கத்துரை போல ஊருக்குள்ள பிரச்சனை, ஊருக்குள்ள வியாதி வரும். அதனால நீ என்ன மாஸ்க் போட்டு போகக்கூடாது, உனக்கு வராது. நீ எப்பொழுதுமே ஆமை ரூத்தை போல அவருடைய கருத்துக்குள்ள இருக்கீங்க. சேனைகளின் கர்த்தருடைய செட்டைக்குள் இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த உணர்வு வரும், நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு என்னது, நான் பாஸ் பண்ணிடுவேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் செய்த தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமாம், அப்படி அறிக்கை செய்யணும். இந்த ஆசீர்வாதம் வரத்துள்ள, சொல்லுங்க, வரத்துள்ள பலன். நான் படிக்கிற வரத்துள்ள பலன் எனக்கு வரும்.
ஆமாம், நான் என்ன செய்யணும்னு அதில் என்ன இருக்கணும்? வரவு செலவு வரக்கூடாது. என்னோட அக்கௌண்ட் புக்கில் எப்படி இருக்கணும்? எல்லாம் சரியாக இருக்கணும். ராமின் சொல்லுங்க. வரத்து என்ன செஞ்சாலும் சரி எஸ்தர் வரத்து சொல்லுங்கள். நான் யோசிக்கக்கூடாது. அது போட்டால் அது போக ஜெபம் பண்ணிட்டு 3 பேர் என்னது எண்ணத்தை போட்டால் வியாபாரம். ஆமாம் இல்லையா? ஏன்னா ஜெபம் பண்ணியிருங்க, கர்த்தர் செய்வார். அதுக்கு நான் அதை கொண்டு வருவேன். ஆமாம் இல்லையா? புரியுதா? வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே போனால் வரமாட்டாங்க. வராமின்னு சொல்லுங்கள். அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா என்ன நடக்கும்? வருவாங்க. ஆமாம் இல்லையா? அப்போ வரத்துள்ள பலனை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிற சொல்லுங்க. என்னை ஆசீர்வதிக்கிறார். என்னது? விசுவாசம் சொல்லுங்க. பெருகுகிறேன் சொல்லுங்க. சொல்லுங்க. கடைசி வரைக்கும் இந்த சபையை கட்டவே முடியாது. உங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை சொல்லி முடிக்க போறேன். சொல்லுங்க. அவர்களை எங்களை ஆசீர்வதிக்கிறார், நாங்க மிகுதியாய் பெருகினோம். சொல்லுங்க. ஆமேன் சொல்லியோ. அந்த ஆமேனாலே தான் அறவாசி கிறிஸ்தவங்க வீணா போறாங்க. எல்லாத்துக்கும் ஆமேன் படுத்து. ஆமேன் சோத்திரம் அல்ல வீடு. இதுக்கு ஆண்டோட எழுதி வச்சிருக்காரு. அவர்களை என்னை நாம் மிகுதியாய். ஏன்? வரத்துள்ள பலன் இருக்கிறதுனால குறைபடாது. அப்ப அதனால எனக்கு சொல்ல முடியும். நாம் இதெல்லாம் எங்களுடைய பணம் படிப்பு அதெல்லாம் இல்லை. அவர்களை போஷிக்கிறேன். அவரை போஷிக்க சொல்லுங்க. இந்த வசனங்கள் இன்னைக்கு எங்களுக்கு பேசுது. சொல்லுங்க. அவர்களை ஆசீர்வதிக்கிறார். குறையவே சொல்லுங்க. என்ன குறையாம இருக்கும்? என்ன ஏதாவது சொல்லுங்க. என்னை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியாக பெறுகிறேன். என்னுடைய தொழில குறையவே. அது என்ன தொழிலா இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாங்க? பெருக செய்கிறார். சரியா? எழுதுவோமா? குறையில்லாதபடி சொல்லுங்க. அப்ப இதை நம்ம வேற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். இப்ப நம்ம கடைசி முடிக்க போறோம் இல்லையா? ஆவிக்குரிய ஜீவத்தில் சொல்லுங்க. முடிச்சிடுவோம். சொல்லுங்க. ஆவிக்குரிய ஜீவத்தில் என்ன செய்யறார்? என்னை ஆசீர்வதிக்கிறார். என் வரங்கள் வல்லமைகள் எல்லாம் என்னது? மிகுதியாய் பெரு. சொல்லுங்க. வாயில வந்து கக்கு. ஜெபம் குறையாம இருக்கும். வேதம் வாசிக்க குறையாம இருக்கும். அதுக்கு நீ சொன்னதெல்லாம் உனக்கு அது ஒப்போசிட்டா வரும். அதுக்கு நீ என்ன உடன்படணும். ஆமா, உனக்கு அந்த நேரம் தான் வேலை கூட வரும். சொல்லுவாங்க, மேலே இன்னும் கொஞ்சம் பார்ட் டைம் வந்து செய்யுங்க, உங்களுக்கு ஒரு 5 lakhs தரணும்னு. அட போங்கடா நீங்களும் ஆண்டவரை சோத்திரம் நான் திருத்தேன் தேவனை மதிக்கிறேன் போயிடக்கூடாது. பொருத்தனை பண்ணி நான் நிறைவேற்றவே. ஆமீன். அவர்கள் ஆபத்து ஒரு காரியம் தான் கூப்பிட்டாங்க. முடிவை பாருங்கள். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியை பெருக பண்ணுகிறார். அப்படிங்கிற மிருக ஜீவன்கள் அவங்களுக்கு தேவை என்னவோ அதை அவர் என்ன செய்கிறார்? அதை பெருக. உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு என்ன செய்யறாரு? நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுறதுனா ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டீங்க, 5 ஆட்டோ கொடுப்பாரு. வேற என்ன சொல்லுங்க? சொல்ல மாட்டீங்களே. எல்லாம் ரகசியமா தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். சிஸ்டர் வாஜாட்ட சொல்லாதீங்க, எனக்கு இப்போ நல்ல வருமானம் இருக்கு. சந்தோஷமா இருக்கீங்களா? கை நல்ல தட்டுங்க. பக்கத்தில் கரங்களை அசைத்து பக்கத்துல கையை பிடிச்சு பண்ணுங்க. சிஸ்டர், புது நன்மை வந்து சேரும் சொல்லுங்க. புது நன்மைகள் வந்து சேரும். சீர்படுத்துவா, சிறப்படுத்துவா, பலப்படுத்தி நிறைவேற்றுவா. என்னை சீர்படுத்துவா, சிறப்படுத்துவா, பலப்படுத்தி நிறைவேற்றுவா.
கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். சொல்லுங்க. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை படைத்தவர் தந்திட்ட காலங்கள் மாறும். உன்னை படைத்தவர் தந்திட்ட காலங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். கரங்களை அசைத்து சொல்லுங்க. நீ என் மேன்மைகள் கையில் சேரும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே வணங்கி நிற்கும். சொல்லுவோம். என் மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே எல்லாமே தேவனின் கூட என்று வணங்கி நிற்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. இதுதான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிறதாக இருக்கிறது. அதுதான் உங்களை சரியான பாதையிலே நடத்துகிறதாக இருக்கிறது. அந்த ஆவி உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து, அந்த ஞானம் உங்களுக்கு புத்தியை கொடுத்து, அந்த புத்தி உங்களுக்கு தெளிவை கொடுத்து, வீணான காரியங்களுக்கு உங்களை கொண்டு போகாதபடி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நாங்கள் மாமிசத்தில் எடுத்த முடிவுகள் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில துக்கத்தை, துயரத்தை, வேதனை இன்னைக்கு அதுல வெளியில வாங்க. தெரியாமல் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, தெரியாமல் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, இதுக்கு எனக்கு தீர்ப்பு கொடுங்க, இதுக்கு எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க. கடல்ல தவித்தார்கள் ஆண்டவரே, அங்க எங்களுடைய முயற்சியில நாங்கள் ஆரம்பிச்சோம், ஆனால் முடியல ஆண்டவர், எல்லாம் ஃபெயிலியர் ஆயிற்று. நீங்க தான் எனக்கு வழி, நீங்க தான் எனக்கு வெளிச்சம், நீங்க தான் என்று சொல்லி அவர்கள் கதறின பொழுது கர்த்தர் ஆமென் அந்த அலைகள் எல்லாம் நிறுத்தின. உங்கள் வாழ்க்கையில இப்பொழுது அலை இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை அலையை போல இருக்கிறதா? கடலை போல கொந்தளித்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் கரங்களை நீக்கி ஆண்டுட்டு சொல்லுங்க, என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலை இந்த நாட்களுக்குள்ளாக, இன்னும் இந்த மாதங்கள், இந்த வருஷங்கள் முடிவுக்குள்ளாக எனக்கு ஒரு ஆண்டவரை ஒரு வழி எனக்கு காட்டுங்கன்னு சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு போய் பேசுறீங்க, உதவி கேட்டு நிக்கிறீங்க, முகம் சுளிக்காம பேசி சந்தோஷத்துக்கு வெளியில போகணும்னு உங்களை குறிச்சு எத்தனை தவறான காரியங்களை சொல்றாங்க. அவங்ககிட்ட ஏன் நீ போய் நிக்கிற? என்னை தவறாய் பார்க்காதபடி என் பிள்ளை என்னிடத்துல வந்திருக்கு, ஆபத்துல வந்திருக்கு, நான் அவருக்கு உதவி செய்வேன் என்று உதவி செய்கிற கர்த்தரை நோக்கி பாரு. ஆண்டவர் சொல்லல நீங்க உங்க விருப்பத்துக்கு போனீங்க, உங்க ஞானம் எல்லாம் போச்சு போன்னு சொல்லல. கூப்பிட்ட உடனே ஆண்டவர் அவருடைய ஆபத்தை முதலாவது நிறுத்தினார். அந்த கடல் அலையை நிறுத்தினார். ஒரு வாழ்க்கை கடல் அலையை போல இருக்கிறதா? சுழண்டு சுழண்டு அடித்துக் கொண்டிருக்கிறதா? இன்னும் நீ கர்த்தரை பார்க்கலையா? இன்னும் உன் ஜெபத்துல விசுவாசம் வரலையா? மனுஷனை நம்பிக்கை இருக்கியா? இல்ல உன் ஜெபத்தை குறிச்சு நீயே சந்தேகப்படுறியா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜெபத்தை குறிச்சு எனக்கே சந்தேகம் வர அளவுக்கு என் வாழ்க்கையில இருக்கப்பா, எனக்காக பெருமிச்சலோடு ஜெபம் பண்ணுவீங்கன்னு வேதத்துல வாசிக்கிறோமப்பா. பரிசுத்த ஆவியானவரே, பெருமிச்சலோடு எனக்காக விண்ணப்பம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. அவர் விண்ணப்பிக்கிற பொழுது வலது பாசத்துக்கு இயேசு பிதாவிடத்திலே சொல்லுவார். உங்களை குறித்து, உங்கள் காரியத்தை குறித்து. எத்தனை பேர் விட்டு உள்ளத்துக்கு உடைஞ்சு போய் அழுதுகிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் அழுகிறீங்க? எத்தனை பேர் அழுகிறீங்க? இன்னைக்கு முடிவு உண்டு, நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. இந்த விசுவாச வார்த்தைகள் விசுவாசிக்காமல் ஏனோ தானோ அசதியா போனீங்கன்னா உன் வாழ்க்கை அப்படியே போயிடும். விசுவாசத்தோடு போ. இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, மனுஷனுடைய ஆதங்கமும் கர்த்தருடைய வார்த்தையும். என் சபை ஜனங்கள் கடன் வாங்கக்கூடாது, வியாதியில் இருக்கக்கூடாது, பிரச்சனைகளுக்குள் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் என் பிள்ளைகள் ராஜாத்திகளை போல இருக்கும், ராஜாக்களை போல இருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது, நொடிந்து போனவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தர் மாற்றுகிறார்.